உலக வரைபடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நாகரிகம் அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட முடியுமா? இன்று நாம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துபாய் முதல் நியூயார்க் வரை பிரம்மாண்ட நகரங்களை கட்டுகிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மலைகளை குடைந்து வானளவிய தூண்களை கட்டி எங்களை விட பலசாலி யார் என்று சவால் விட்ட ஒரு சமூகம் இருந்தது. அவர்கள்தான் ஆது சமூகத்தினர். அல்லாஹ் அவர்களை ஒரு மெல்லிய காற்றை கொண்டு அழித்தான். அந்த மர்மமான வரலாறு என்ன? அந்த பலசாலிகளுக்கு நேர் வழிகாட்ட வந்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போராட்டங்கள் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகா வெள்ளத்திற்கு பிறகு உலகில் உருவான முதல் வலிமைமிக்க சமூகம் இந்த ஆது சமூகம். இவர்கள் இன்றைய ஏமன் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடைப்பட்ட அஹ்காஃப் என்ற மணல் குன்றுகள் நிறைந்த பகுதியில் வாழ்ந்தனர். அல்லாஹ் இவர்களுக்கு 2 பெரும் வரங்களை கொடுத்திருந்தான். ஒன்று, உடல் பலம். இவர்கள் சாதாரண மனிதர்களை விட மிகவும் உயரமானவர்கள். சுமார் 6 முதல் 10 அடி வரை உயரம் கொண்டவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, கட்டிடக்கலை ஞானம். இவர்கள் இரம் என்ற நகரத்தை உருவாக்கினார்கள். இது தூண்களை கொண்ட இரம் என்று குர்ஆனில் வர்ணிக்கப்படுகின்றது. அக்காலத்தில் எந்த ஒரு சமூகமும் செய்யாத சாதனைகளை இவர்கள் செய்தார்கள். மலைகளை குடைந்து கோடைக்கால மாளிகைகளையும் சமவெளிகளில் குளிர்கால மாளிகைகளையும் கட்டினார்கள். ஆனால் இந்த அபரிதமான பலம் அவர்களின் கர்வத்தை உண்டாக்கியது. அவர்களிடம் கர்வத்தை உண்டாக்கியது. செல்வம் பெருகிய போது மக்கள் மீண்டும் பழைய தவறுகளை செய்ய ஆரம்பித்தனர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அளிக்கப்பட்ட சிலை வணக்கம் மீண்டும் தலை தூக்கியது. அப்போதுதான் அவர்களுக்குள்ளேயே வாழ்ந்த நற்குணங்கள் நிறைந்த ஹூத் என்பவரை அல்லாஹ் தனது தூதராக தேர்ந்தெடுத்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடம் சொன்னார், எனது மக்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த உடல் பலமும் செல்வமும் அவன் கொடுத்த பிச்சை. அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், கிரமங்களை நிறுத்துங்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹூதே, நீ ஒரு பைத்தியக்காரன். உனக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டது. எங்களை விட பலசாலி இந்த உலகிலேயே யாரும் இல்லை. உன் இறைவன் எங்களை என்ன செய்து விடுவான் என்று ஏளனம் செய்தனர். ஆது சமூகத்தினரின் கர்வத்திற்கு பாடமாக அல்லாஹ் முதலில் ஒரு சோதனையை அனுப்பினான். அந்த செழிப்பான நாட்டில் 3 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. ஆறுகள் காய்ந்தன, செடிகொடிகள் கருகின, பசி மற்றும் தாகத்தால் மக்கள் தவித்தனர். இந்த தருணத்தை பயன்படுத்தி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னார், இப்பொழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அவன் உங்களுக்கு மீண்டும் மழையை தருவான், உங்கள் பலத்தை இன்னும் அதிகரிப்பான். ஆனால் அவர்கள் தங்கள் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தனர். எங்கள் சிலைகள் தான் எங்களுக்கு மழையை தரும் என்று கூறி மக்காவிற்கு சென்று மழைக்காக பிரார்த்தனை செய்தனர். அங்கே அவர்களுக்கு 3 மேகங்கள் காட்டப்பட்டன, வெள்ளை, சிவப்பு மற்றும் கருப்பு. அவர்கள் மழையை தரும் என்று நம்பி கருப்பு மேகத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த கருப்பு மேகம் மழையை சுமந்து வரவில்லை. அது சர்சர் என்ற கடும் குளிரான ஊடுருவி செல்லும் காற்றை சுமந்து வந்தது. தொடக்கத்தில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதோ மேகம் வந்து விட்டது, மழை பெய்ய போகிறது என்று கொண்டாடினர். ஆனால் திடீரென்று காற்று வீசத் தொடங்கியது. அது சாதாரண காற்று அல்ல. 7 இரவுகள் மற்றும் 8 பகல்கள் தொடர்ந்து வீசிய அந்த காற்று மனிதர்களை பேரிச்ச மரத்தின் அடிப்பகுதியில் பிடுங்கிடுவதைப் போல தூக்கி வீசியது. அவர்களின் பிரம்மாண்ட தூண்கள் உடைந்தன, மாளிகைகள் நொறுங்கின, மணல் புயல் அந்த நகரத்தையே மூடியது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அங்கே எவரும் எஞ்சிருப்பதை நீ காண்பாயா? சூரா அல் ஹாக்கா 8வது வசனம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரை பின்பற்றிய ஒரு சிலரையும் தவிர அந்த வர்க்கமே அழிக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக இரம் நகரம் என்பது ஒரு கட்டுக்கதை என்று உலகம் நினைத்தது. ஆனால் 1990களில் நாசா செயற்கைக்கோளை படங்களின் உதவியோடு ஓமன் நாட்டின் பாலைவன மணலுக்குள் அடியில் ஒரு பிரம்மாண்ட நகரம் புதைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குர்ஆனில் சொல்லப்பட்ட அதே இராம் நகரம்தான் என்று பல ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அறிவியல் வளர்ச்சியோ உடல் பலமோ அல்லது பொருளாதார வசதியோ ஒரு சமூகத்தை காப்பாற்றாது. நேர்மையும் இறையச்சமும் பிறருக்கு உதவும் குணமுமே ஒரு நாகரிகத்தை தக்க வைக்கும். அடுத்த எபிசோடில் மலைகளை குடைந்து அதிசயங்களை செய்த மற்றொரு சமூகமான சமூது மக்கள் மற்றும் அவர்களுக்கு வந்த நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டக அற்புதத்தையும் பற்றி பார்ப்போம்.